எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நீங்க ஒன்று பண்ணுங்க, கோர்ட்டுக்கு போயிட்டு வாங்க. ஐயா, நான் இதை பண்ணல, என் அட்மின் தான் பண்ணான்னு ஜட்ஜு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வந்துடு. இந்த பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. இதுல சேனல் பேரு அடிபடக்கூடாது. இல்லனா புதுசு புதுசா நியூஸை போட்டு நம்ம சேனலை பத்தி கிழிச்சு தொங்க விட்டுருவானுங்க. சார், அந்த ப்ரோக்ராமுக்கு வந்த நடிகை காவி ட்ரெஸ் போட்டுட்டு வந்ததுக்கு நான் எதுக்கு சார் மன்னிப்பு கேட்கணும்? காவி ட்ரெஸ் போட்டது தப்பு இல்ல, ஆனா அவ யாரு? ஐஸ்கிரீம் அகிலா. இதுக்கு முன்னாடி அந்த ஐஸ்கிரீம் அகிலா பலான படத்துல நடிச்சிருக்கா. அவ ஓட்டுன பிட்டு ரீல்ஸ் கூட ஊருக்கே தெரியும். அவளை கூப்பிட்டு ஷோ பண்ணதே தப்பு. இதுல நீ காவி ட்ரெஸ் வேற போட்டு விட்டுருக்க. சார், இப்போ இதுதான் சார் ட்ரெண்டிங்கு. சார், மக்களோட பல்ஸை பிடிச்சிதான் சார் என் ப்ரோக்ராமே நடத்துறேன். யோ, இதுக்கு மேல ஏதாவது பேசுன அவ்வளவுதான். ஒழுங்கா சொன்னதை செய். போ, போய் எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபைனை கட்டிட்டு கேஸை முடிச்சிட்டு வா. போயா.